நின்று தள்ளிவிடாமல் பெலத்தாலிடை கட்டினீர், பெலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எங்கள் அன்பு பிதாவே, நீங்கள் செய்திருக்கிற நன்மை ஏராளம் 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 தாளாரும் ஆண்டவரே. அது எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எங்களோடு நிறைய பொழுது பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? பக்கத்தில் இருக்க கையை பிடித்து, நான் உற்சாகமாக இருக்கிறேன், நீங்களும் உற்சாகமாக இருங்கள். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேரை உற்சாகப்படுத்தணும். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருந்தால் உற்சாகப்படுத்தணும். நிறைய நமக்கு இருந்தால் நிறைய பேருக்கு கொடுக்கணும். போன வாரத்தில் சிலர் வீடுகளை சந்தித்து அவர்களுக்கு உதவியெல்லாம் செய்ததை நினைக்கும் பொழுது உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு விசுவாசி கஷ்டப்படும் பொழுது மற்ற விசுவாசிகள் போய் ஜெபிக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய உதவி. அவங்கள பார்த்து விசாரிக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய உதவி. ஹல்லேலூயா. அதை எல்லாரும் உற்சாகமாய் செய்திருக்கிறீர்கள். அதற்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரு? கொடுக்கறதுன்னு பணத்தை மட்டுமே நினைக்காதீங்க தயவு செய்து. நிறைய பேர் கொடுக்கணுன்னா பணம் தான் இருக்க. உங்கள் திறமையை கொடுக்குறீங்க, நேரத்தை கொடுக்குறீங்க, உங்களுடைய எபிலிட்டியை கொடுக்குறீங்க, நிறைய ஆலோசனை கொடுக்குறீங்க. இது எல்லாமே கொடுத்தல் தான். ஆகவே கொடுத்தல்ன உடனே டோன்ட் திங்க் அபவுட் த மணி, தட் நாட் ஒன்லி த ஜெனரஸ். அது மட்டும்தான் தாராளம் கிடையாது, எல்லாமே தாராளமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய இந்த சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு ஒரு ஆய்வு செய்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் இந்த மண்டலங்களை எல்லாம் குறித்து பேசும்படி சொன்னார். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மண்டலங்களை குறித்து பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. என்னென்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கேட்கல. ஃபஸ்ட்டு என்னது? உடனே பரமண்டலம் போகிறீங்க. சிந்தனை மண்டலம், ஆசீர்வாதத்தின் மண்டலம், பெருக்கத்தின் மண்டலம். இப்போ இங்கே நீங்கள் மெடிசன் படித்தவங்களாம் இருக்கீங்களா? கை வருதுங்க பார்க்கலாம். டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் த பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் சிஸ்டம்ன்றதுக்கு மண்டலம்னு போட்டிருக்கோம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நரம்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், எலும்பு மண்டலம் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் நிறைய விஷயம் இருக்குது. அது ஒன்று இன்னொன்றோடு இணைந்து கிட்டத்தட்ட 11 சிஸ்டம் ஆஃப் த பாடி இருக்குது. 11 மண்டலம். அதெல்லாம் சேர்ந்தது தான் மனுஷன். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு சிஸ்டமும் இன்னொன்னோட மெர்ஜ் ஆகி அதனுடைய முழு வேலைகளை எல்லாம் செய்கிறதுனால தான் நம்ம நடக்க முடியுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம காதில் ஒரு லிக்விட் இருக்குது. அந்த லிக்விட் குறைஞ்சா நம்மளால் நிற்கவே முடியாது. அந்த லிக்விட் நம்ம பேலன்ஸாக நிற்க வைக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் த பாடி எப்படி ரொம்ப முக்கியமோ படிக்க வேண்டியது, அதை படித்து தேர்ந்தவங்க தான் மருத்துவரோ, அதே போல் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ முடியும். அதனால தான் இதை முக்கியத்துவப்படுத்தி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு என்னென்னா தீர்மானிக்கும் மண்டலம். சொல்லுங்கள். தீர்மானிக்கும் மண்டலம்னு பரலோகத்தில் ஒன்று இருக்கிறது, காணப்படாத ஒரு விஷயம். அதை தேவன் இயக்குகிறார். அதற்கு எப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியிலே நாம் வாழும்பொழுது கர்த்தருக்கென்று நல்ல தீர்மானங்களை எடுத்தால் நமக்குரிய ஆசீர்வாதங்களை பரமண்டலத்திலே தீர்மானங்கள் எடுக்கப்படும். அல்லேலூயா. இங்கேயும் அங்கேயும் ஒரு பெரிய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி தன்னைத்தானே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இருக்கவில்லை.
பூமியில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் பூமி வானத்தை நம்பி இருக்கிறது. அங்கிருந்து மழை வர வேண்டும், அங்கிருந்து வெளிச்சம் வர வேண்டும், அங்கிருந்து வெப்பம் வர வேண்டும். இது மூன்றும் இல்லைன்னா பூமி இயங்கினாலும் சுற்றி கொண்டிருந்தாலும் மனிதனுக்கு ஏற்ற பலன்கள், அறுவடைகள், விவசாயங்கள், எனர்ஜி இதெல்லாம் கிடைக்காது. அதே போல தீர்மானிக்கும் மண்டலம்னு மேலே ஒன்று இருக்கிறது. அந்த மண்டலம் தான் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது. சொல்லுங்க, தீர்மானிக்கும் மண்டலம் மேலே இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது, பரமண்டலத்தில் இருக்கிறது. எனக்குரிய ஆசீர்வாதங்களை அங்குதான் தீர்மானிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? சரி, அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தீர்மானம் எடுக்கிறார். யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16 வசனம். கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால், எடுத்துட்டீங்களா? கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் கேட்டுட்டு கடைசியா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்றான். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக நிறைய விஷயம் செய்தாங்க. நீங்கள் அதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. அப்படி அவர்கள் வழி தவறி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்த பொழுது யோசுவா அவர்கள் செய்தபடி செய்யாமல் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் என்று சொன்னால், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் எப்படி எந்தெந்த விதத்தில் சிதறண்டு கர்த்தரை வெறுத்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் விலகி போனாலும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா. ஏன் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மட்டும் விசேஷ ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா, அவங்க 2 பேர் தான் இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. அந்த உறுதியாக இருந்ததுனால்தான் யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. நம்ம தீர்மானங்களை எடுத்து அதில் உறுதியாக இருந்தால் கர்த்தர் இங்கே தீர்மானம் எடுக்கிறவர்களை அங்கே தீர்மானித்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்ம ஒரு வசனம் வசிக்கும். என்ன வசனம் வசிப்போனா, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும், எபேசியர் 3:20 வாசித்து பாருங்க, அங்க போட்டிருக்கும், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே, வாசிங்க, நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். சரி, இப்போ பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் என்னென்னமோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், எப்படி ஜெபம் பண்ணாலும் எனக்கு என்ன வர மாட்டேங்குது, பதில் வர மாட்டேங்குது. நல்லா கவனிங்க, சிந்தனை சரியாக இருக்கணும். முதலாவது அது சரியாயிடுச்சுன்னா ஆசீர்வாதம் தானாக வரும். எப்படி வரும்? நம்முடைய சிந்தனையின் வழியாக தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு திறக்கிறார். சொல்ல போனால் நாம தான் திறக்கிறோம். ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. நாம் சரியாக இதை விசுவாசித்து பேசும்போது ஆசீர்வாதம் திறக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் பெருக்க வேண்டியதும் நம்ம வாயில் வார்த்தையை வைக்கிறார். நம்ம பேசும்போது ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது. இந்த 3 ஸ்டேஜ் எல்லாரும் ஈஸியாக கடந்து வந்துடுறாங்க. ஆனால் அந்த 4வது ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, தீர்மானம் எடுக்கிற ஒரு மண்டலம், அதிலே தான் நிறைய பேர் தடுமாறுகிறார்கள். காரணம் என்னென்னா, கர்த்தருக்கென்று கடினமான சூழ்நிலைகளில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு பதிலாக சோர்ந்து போய் படுத்து விடுகிறார்கள். எல்லாருக்குமே சோர்வு வரதான் செய்யும். எலியாவுக்கு வந்துச்சு. ஆனால் அவங்கெல்லாம் ஜெயித்தது போல நம்ம சோர்வின் காலத்தில் ஜெயிக்கணும். அப்போ தான் கரெக்டான தீர்மானம் எடுக்கணும். இப்போ யோசுவாவுக்கு கடினமான சூழ்நிலை வந்தது. அவர் சரியாய் தீர்மானம் எடுத்தார். சரியாய் தீர்மானம் எடுத்ததுனால தீர்மானிக்கும் மண்டலத்திலே யோசுவாவுக்கு எதிராக இருந்த எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியான கட்டளை பிறந்தது. ஆகவே சூரியனையே அவர் நிறுத்தினார்.
பூமியின் சுழற்சியை நிறுத்தி யுத்தத்தில் ஜெயம் பெற்றாள். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் உலகத்தை வெறுத்து உலகத்தை எதிர்த்து நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த ஆசீர்வாத பெருக்கத்தின் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகும். இன்னும் சில உதாரணங்களை கூட நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் 18:11. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இந்த 3 சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இருக்காது. இப்படின்னா யோசித்து பாருங்க, எப்போ தீர்மானம் எடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து? பிதாவாகி தேவன் சிலுவையை அவர் மேலே வைக்க போகிறாரு. உலகத்தின் பாவத்தையெல்லாம் அவர் மீது சுமக்கும்படியாக கட்டளையிட போகிறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லிட்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேர் எழுதுகிறார்கள். ஆனால் யோவான் எப்படி பதிவு செய்கிறார் தெரியுங்களா? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவேன் என்று தீர்மானம் இயேசு எடுத்தார். இயேசு இங்க தீர்மானம் எடுத்ததினால்தான் அவர் உன்னதத்திலே எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை உடையவராக பிதாவின் வலது பரிசத்தில் பேர் உட்கார்ந்தார். நாம கிறிஸ்துவுக்கென்று எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் ஒரு உயர்வை பரலோகம் நமக்கு தரும். நல்லா சொல்லாமே ஆமீன். நான் காலம் தவறாமல் ஆலயத்துக்கு வரேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதுக்குரிய ஆசீர்வாதம் இங்கே எதாவது செய்தாதான் இந்த மண்டலம் சரியாக இயங்குமே தவிர ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்க பாருங்க, அந்த மாதிரி உங்களை வச்சிருக்கிறீங்க, அதில் எந்த மாற்றமும் வராது. அல்லேலூயா. சிலர் பாருங்க, சில பொழுதுபோக்கிலே வாழ்க்கையை கழிச்சிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் பொழுதுபோக்கு அம்சங்கள் தான். ஒன்று டூருக்கு போவாங்க, இல்லை வீட்டில் இருந்தாங்க மொபைலில் டூர் போயிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லையா சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, இல்லாட்டி எங்கெங்கெல்லாம் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இருப்பாங்க. தே வாண்ட் டு லீவ் என்டர்டெயின்மெண்ட் லைஃப். அப்படிப்பட்டவங்க எந்த தீர்மானம் எடுக்க மாட்டாங்க ஆண்டவருக்கு என்று. அப்படி தீர்மானம் எடுக்காதவர்களுக்கு பரலோகத்தில் இருக்க தீர்மானிக்கும் மண்டலம் எதையுமே செய்யாது. இப்போ இயேசு சிலுவையை சுமந்து ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததினால் தான் இன்றைக்கு உலகை அரசாலும் தேவகுமாரனாக வீற்றிருக்கிறார். அப்ப அவர் சிலுவையை தூக்கணும், அது பிதா அவருக்கு நியமித்தது. அங்க தூக்கும் பொழுது அவர் நல்ல பிதான்னு சொன்னதுனால தான் நல்ல பிதா அவரை உயர்த்தினார். நல்ல கவனிங்க, இந்த தீர்மானிக்கும் மண்டலம் ரொம்ப முக்கியம். யோசுவா கரெக்டாக தீர்மானம் எடுத்தார். தீர்மானம் எடுத்ததுனால தான் இன்னைக்கு யோசுவாவை பற்றி பேசுகிறோம். எலியா சரியான தீர்மானம் எடுத்தார். எசபேலுக்கு பயப்படாமல் தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் சொன்னபடி நடந்தது. சோர்வு வந்தபோது அதை எதிர்த்து ஜெயித்தார். இன்னைக்கு எலியாவை பற்றி எலிசாவை பற்றி நம்ம பேசுகிறோம். மோசே சரியான தீர்மானம் எடுத்தார். மோசையை பார்த்து நீ பார்வோனிடத்தில் போய் பேசணும்போது அவர் தயங்கினார். அப்பொழுது தெளிவான தீர்மானம் எடுத்தார். நான் போவேன், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பேன், அவர்களை கானான் தேசத்துக்கு நடத்துவேன் தீர்மானம் எடுத்தார். கடினமான சூழ்நிலையில் தீர்மானம் எடுத்தார். அந்த தீர்மானம் எடுத்தனால தான் இன்னைக்கு மோசே வெற்றியாளனாக நம்ம பேசுகிறோம். எந்த சாதனையாளரும் சோதனையை தாண்டாமல் இல்லை, சோதனை வழியாகத்தான் அந்த சோதனை ஜெயித்ததினால் தான் இன்னைக்கு அவர்கள் சாதனையாளர்கள் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். உலகிலே மிகப்பெரிய சாதனையாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக யுக யுகமாக வெற்றியாளராக தொடர்ந்து இருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வெற்றியாளரின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்பொழுதும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக உலகத்தை எதிர்த்து உலகத்தை வெறுத்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலாமா? உலகத்துக்கு மாதிரி கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டு வராது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும்
பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பரிபூர்ண சித்தம் என்னன்னு தெரிஞ்சு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுக்க வேண்டியவர்கள் மன்னிப்பு வாங்கிடலான்னு தவறான பாதைக்கு போகும்பொழுது தீர்மானிக்கும் மண்டலம் எதையும் உங்களுக்கு செய்யாது. வேண்டிக் கொண்டாலும் நினைச்சாலும் ஒன்றும் செய்யாது. தீர்மானம் எடுக்கிறவங்களுக்கு தான் வேண்டிக் கொண்டதுக்கு நினைக்கிறதுக்கு அதிகமாக தீர்மானிக்கும் மண்டலம் செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்கில் பணம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களா. இது மாதிரி தெரியாத மாதிரி ஈஸியான கொஸ்டின் கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. பேங்க்கில் என்ன இருக்கும்? நீங்கள் போகிறீங்க, ஐயா உங்கள் பேங்க்கில் பணம் இருக்கு. ஆமாம் இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். என்ன கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கணும். சரி, அக்கௌண்ட் வச்சுட்டா பணம் கொடுத்துருவாங்களா? அங்கே என்ன இருக்கணும் உங்களுக்கு? உங்கள் பணத்தை போட்டு வச்சுருக்கணும். அவங்க பணத்தை இல்லை, உங்கள் பணத்தை போட்டு வச்சுருந்தா அவங்க கொடுப்பாங்க. அதை மாதிரி தான் நீங்கள் இங்கே ஆண்டவருக்கென்று தீர்மானம் எடுத்திருந்தால் அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் இங்கு கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் தீர்மானம் எடுக்கிறவர்களுக்காக நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்ளுக்கு அதிகமான நன்மைகளை பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி தருவார். நான் கல்லூரி படிக்கும் பொழுது கர்த்தர் என்னை அழைச்சார். ஹேட் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஃபாலோ மீ என்ற ஆடிபிளான 3 முறை சத்தம் கேட்டுச்சு. ஹேட் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஃபாலோ மீ. அவ்வளோதான். அந்த சத்தம் இன்னைக்கு கூட என்ன புல்லரிக்குது அதை ரிமெம்பர் பண்ணும்பொழுது. உலகத்தை வெறுத்து என்னை பின் சென்று வா. அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கல்லூரிக்கு சென்று கொண்டு இருக்கிறோம், சத்தம் கேட்குது. தீர்மானம் எடுக்க வேண்டியது முக்கியம். எங்கள் வீட்டில் எனக்கு மேலே 2 அக்கா, அவங்களுக்கு வேலை கிடையாது, படித்து முடிச்சிருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்போ கர்த்தர் இப்போ ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அந்த கடினமான சூழ்நிலையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு வாரேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேன் பாருங்க. எடுத்த பிறகு எங்களுடைய 2வது அக்காவுக்கு அரசு வேலை கிடைத்தது. அதுக்கப்புறம் பெரிய அக்காவுக்கு திருமணம் ஆனது. அதுக்கப்புறம் சின்ன அக்காவுக்கு எங்களுக்கு திருமணம் ஆனது. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா திருமணம் ஆனது. நல்லா கவனிங்க. கடினமான சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தருக்கென்று உறுதியான தீர்மானம் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான ஆசீர்வாதம் மேலே இருந்து வரும். நீங்கள் தீர்மானமே எடுக்கலைன்னா ஆசீர்வாதமே வராது. இது மிக 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 முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, கவனிங்க, நன்றாய் கவனிச்சு பாருங்க. அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஹோல்ட் ஆன். பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்க செய்யப்படணுமா? எப்படி செய்யப்படும்? அவரே வந்து செய்வாரா? யார் செய்யணும்? நீங்களும் நானும் பரமண்டலத்திலே தேவ தூதர்கள் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்கிறது போல பூமியில் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் பரிபூர்ணமாய் அவருடைய சித்தத்தை செய்தால் நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளுகிறது அதிகமான ஆசீர்வாதங்களை பரமண்டலம் நமக்கு பரலோகத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் கீழே அனுப்பி தருவார். நம்ம தீர்மானம் எடுக்காமல் இந்த மண்டலம் வேலை செய்யாது. சூரியனை பார்த்து நில்லுன்னு சொல்றாரு யோசுவானா. அவர் ஒரு முடிவு பண்ணாரு, நானும் என் வீட்டாரும் செத்தாலும் சரி பழைச்சாலும் சரி அவருக்கு தான் சேவையானம் பண்ணுவோம். நான் தேவனுடைய பிள்ளைனா இங்கேயும் அப்படி தான் சொல்லுவேன், வெளியில் போனாலும் அப்படி தான் சொல்லுவேன், யார் கேட்டாலும் அப்படி சொல்லுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி தீர்மானம் அவர் அப்பயே எடுத்திருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. யார் எந்த தீர்மானம் எடுக்காட்டி பரவாயில்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செய்வோன்னு சொன்னார் பாருங்க. அதனால தான் யோசுவாவை இன்னைக்கு பேசுகிறோம்.
கடினமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கடன்கள், தொல்லைகள், வியாதிகள், போராட்டங்கள் வரும்பொழுது நம்முடைய தீர்மானங்களை மாற்றினோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை விட்டு விலகிடுவார். தெரியாது நமக்கு. ஃபேனை ஆஃப் பண்ணோம்னா சுவிட்சை, உடனே ஃபேன் என்ன செய்யாது, டக்குன்னு நிற்காது. லைட்டு வேணால் நிற்கும், அது என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடி தான் நிற்கும். அதுமாதிரி கர்த்தர் விலகிட்டாலும் விலகாத மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கென்று தீர்மானம் எடுத்தால் அவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏதை சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் அவரை விட்டு நான் விலக மாட்டேன்னு உறுதியாக பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த வாக்கு தத்துவம். எந்த வாக்கு தத்துவம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லுவார். நீ விலகி போயிட்டே இருப்பா, நான் விலகவே மாட்டேன்னு சொல்கிறது கிடையாது அவர். ஆகவே தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்முடைய பிரதான வேலையாக இருக்க வேண்டும். ஆசீர்வதிப்பது அவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தீர்மானிக்கும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியாய் செய்ய வேண்டும். அதற்கு யோவேலின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் வாசிக்கட்டுமா? நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. வாசிக்கிறீங்களா? நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. இன்னுமே நிறைய பேர் எடுக்கல, பைபிள் பரட்டிக்கிட்டே இருக்கிற சவுண்டு தான் வருது. எத்தனாவது பக்கம்? 1062. 1062. 1062ஆம் பக்கம் எடுத்துட்டீங்களா? கவனிங்க. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரினால் சமீபமாய் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்பதற்கு பதிலாக என்ன எழுதியிருக்கு நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மல்டிடியூட்ஸ் மல்டிடியூட்ஸ் இன் த வேலி ஆஃப் டிசிஷன். தீர்மானத்தின் பள்ளத்தாக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. தீர்மானம் எடுக்கும் நேரம்னு உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருப்பார்ல, அது ரொம்ப குழப்பமான நேரமாக கூட இருக்கலாம், குழப்பமான காலமாக இருக்கலாம், கடனின் காலமாக இருக்கலாம், வாழ்க்கையே வேண்டாம் செத்து போகலான்னு நினைக்கிற நேரமாக கூட இருக்கலாம். இந்த தீர்மானம் நாம எடுக்காம கர்த்தர் எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்யவே முடியாது. அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. மல்டிடியூட்ஸ் மல்டிடியூட்ஸ் இன் த வேலி ஆஃப் டிசிஷன், ஃபார் த டே of the Lord is near in the valley of decision. நான் அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி படிக்கிறேன். தீர்மானத்தின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாக இருக்கிறார்கள், தீர்மானத்தின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரினால் சமீபமாய் இருக்கிறது. தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் நன்மை செய்வார். தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் நன்மை செய்வார். தீர்மானத்தின் பள்ளத்தாக்கு கீழே இங்கே இருக்கிறது, மேலே தீர்மானிக்கும் மண்டலம் மேலே இருக்கிறது. ரெண்டு பேத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. கர்த்தர் யார் எந்த அளவினாலே கர்த்தருக்கு அளக்கிறார்களோ, எப்படி சொல்லும்போது என்னன்னா, உங்கள் திறமைகள், உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற சேவைகள், நீங்கள் கர்த்தருக்கென்று படுகிற பிரயாசங்கள், கர்த்தருக்கென்று எடுக்கிற தீர்மானங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எழுந்துச்சு ஆலயத்தில் போய் ஜெபிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு வைங்க, வாழ்நாள் முழுசும் அதை கடைபிடிச்சிங்கன்னா அதற்குரிய பலன் மேலே இங்கேயும் கிடைக்கும் அங்கேயும் கிடைக்கும். வேதத்தை வாசிக்காமல் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு வைங்க, பைபிள் படிக்காமல் அன்றைக்கி சாப்பிடவே மாட்டேன், ஒவ்வொரு நாளும் முதல்ல பைபிளை படிச்சுட்டு தான் சாப்பிடணும் ஒரு தீர்மானம் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த தீர்மானத்துக்குரிய பலன் எங்கேருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். அங்கே தான் தீர்மானிக்க மண்டலம் இருக்குது. பார்க்கும் இந்த பையன் இந்த குளிர்லையும் எழுந்துச்சு என்ன பண்ணுறான், குளிச்சுட்டு பைபிளை உட்காந்து படிக்கிறான். இந்த குளிர்லையும் பாருங்கள் நடுங்கிக்கிட்டு சர்ச்சுக்கு ஓடுறான். இந்த குளிர்லையும் ஒரு விசுவாசி என்ன செய்கிறான், போயிட்டு நற்செய்தி அறிவிக்கிறான். இந்த கஷ்டமான சூழ்நிலை, அவனுக்கே காசு இல்லை, அவன் போயிட்டு என்ன செய்கிறான், 2-3 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிறான். இதெல்லாம் வச்சு தான் அங்கே தீர்மானிக்கும் மண்டலம் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்யும். இயேசு கிறிஸ்து இந்த பாதையில் போனார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த பாதையில் போனாரா இல்லையா? அவர் பள்ளத்தாக்கில் போனாரா? 84 சங்கீதம் 6 வசனத்தை கவனிங்க.
அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். பாருங்க, அழுக வரும்போது என்ன வரும்? கண்ணுல என்ன வரும்? கண்ணீர் வரும். நீரூட்டில் என்ன வரும்? தண்ணீர் வரும். நீங்க அழுது ஜெபிக்கும் பொழுது உங்கள் அழுகையை கர்த்தர் நீரூற்றாக மாற்றுவார். ஜெபிக்கவே இல்லைன்னா நீரூற்று எப்படி வரும்? எவ்ரி காட்ஸ் பிளஸிங் இஸ் கண்டிஷனல். ஆமென். எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டது. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு பாருங்க. எத்தனை வசனம் வாசித்தீங்க? 6 இல்லையா? As they go through the valley of Becca, as they go through the valley of Becca, and they make it a place of springs. The early rain also covers it with pools. குளங்களை எல்லாம் தண்ணீர் வந்து நிரப்புமா. நீங்கள் நிறைய ஜெபிக்கிறீங்க, ஆனால் தீர்மானம் எடுக்காமல் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வராது. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு காலநிலைக்குள்ளேயும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வருகிற ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நீங்கள் கர்த்தருக்கென்று தீர்மானம் எடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எடுத்த தீர்மானங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பொருந்தாது. புதிய தீர்மானங்களை கர்த்தருக்கென்று எடுக்க வேண்டும். அல்லேலூயா. புதிய தீர்மானங்களை எடுக்கணும். இதெல்லாம் இருந்துன்னா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் வளருவதற்கு எடுக்கிற தீர்மானங்கள். நீங்கள் ஆசீர்வாதம் பெருக்க வந்த உடனே எல்லாம் நிறைவடைஞ்சதான் நினைக்கிறீங்க. அதுக்கு மேலே தான் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்கே அதனால் சொல்கிறார், பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. அங்கே யாராகிலும் சோம்பேறியாக இருக்கிறாங்களா? பரலோகத்தில் யாராகிலும் ஆண்டவர் சொல்கிறத கேட்காம இருக்கிறாங்களா? அங்கே யாராகிலும் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. அங்க எப்படி செயல்படுகிறதோ அப்படி இங்கு திருச்சபை பரலோகத்தில் செயல்படுகிறது போல இங்க இருக்கிற விசுவாச மக்கள் செயல்பட்டால் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாய் தேவன் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து இந்த பாதையில் போனார். இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரி மலைக்கு போனார் இல்லையா? எருசலேமில் கல்வாரி மலைக்கு போனார். அங்கே என்னன்னா ஒலிவ மலை. இந்த கிதரோன் பள்ளத்தாக்குன்னு ஒன்று இருக்குது. கிதரோன் பள்ளத்தாக்கு சொல்லுங்க. ஆமாம். அந்த ஒலிவ மலைக்கும் எருசலேம் பட்டணத்துக்கும் இடையில ஒரு ஆறு ஓடுது, கிதரோன் ரிவர், கிதரோன் சொல்லிட்டு. அந்த பள்ளத்தாக்கு தான் கிதரோன் பள்ளத்தாக்கு. இந்த எருசலேமில் ஆடு மாடுகள்லாம் வெட்டுவாங்க பாருங்க, அதனுடைய ரத்தம் எல்லாம் அந்த கிதரோன் பள்ளத்தாக்கில் வந்தது. அந்த தண்ணியோடு சேர்ந்து ரத்தமாக ஓடும். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபிக்கும் பொழுது இந்த கிதரோன் பள்ளத்தாக்கை தாண்டி தான் அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. ஜெபித்த பிறகு தான் அதுக்கப்புறம் காட்டி கொடுக்கப்பட்டு கல்வாரி சிலுவைக்கு போகிறார். அப்போ அந்த கிதரோன் பள்ளத்தாக்கு அப்படின்றது நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது, யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிதரோன் பள்ளத்தாக்கிலிருந்து ஓடுகிறதா கிதரோன் ஆறு வந்து சவக்கடலில் போய் கலக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே நடக்கும்பொழுது அந்த ஆலயத்திலிருந்து வருகிற ஆடு மாடுகளை வெட்டுகிறதான அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன யோசிக்கிறார்? நாம் இப்பொழுது கடந்து போகிறோம், இந்த கெத்செமனே தோட்டத்தை தாண்டி போகிறோம். ஜெபித்து விட்ட பிறகு நம்மளை கைது செய்வார்கள், நம்மை கொண்டு போய் எங்கே அறைவார்கள்? சிலுவையில் அறைவார்கள். நம்முடைய ரத்தம் இப்படியாக மனுக்குலத்துக்காக சிந்தப்பட போகிறது என்றதை அறிந்தும் தான் எடுத்த தீர்மானத்திலே அவர் மாறாதபடி நமக்காக ஜீவனை கொடுக்க தீர்மானித்தார். நமக்காக ஜீவனை கொடுக்க தீர்மானித்ததினால்தான் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் உறுதியான கடினமான சூழ்நிலையில் உறுதியான தீர்மானத்தை எடுக்க தவறினால் தேவன் நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான காரியங்களை செய்ய இயலாது. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் மனுஷர் தான்.
ஆனால் எல்லாரை பற்றி சரித்திரங்கள் எழுதப்படவில்லை. யாரெல்லாம் கர்த்தருக்கென்று தீர்மானம் எடுத்தார்களோ அவர்களுடைய சரித்திரங்கள் தான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவங்களுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருந்தாலும் அது தோல்வியின் பக்கங்களாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தீர்மானங்களை தேவனுக்காக எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கிதரோன் பள்ளத்தாக்கிலே நடக்கிறதா இருக்கலாம், அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறதா இருக்கலாம், அல்லது போராட்டத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே கிறிஸ்துவுக்கென்று உறுதியான தீர்மானங்களை எடுக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். இதை நினைக்கும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகத்தில் வருது. எங்கள் அப்பா ஓஏவாக இருந்தார், ஸ்கூலில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஊழியத்தை கலைச்சார். அவர் ஊழியத்தை கலைக்கும்பொழுது நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 5 பிள்ளைகள்னு சொன்னாக்கா போத் மேல் அண்ட் ஃபீமேல் 5 பேர். 2 அக்கா, நான், எனக்கு கீழே 2 பேர், 5 குழந்தைகள் இருக்கிறோம். எங்கள் அப்பா வேலை செய்யும்போது சம்பளம் கிடைக்கும், ஊழியத்துக்கு வந்தால் என்ன கிடைக்காது, ரிசைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஊழியத்தை கிடைக்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே நாளில் ஒரே கனவு இருக்கிறது. காலைல எழுந்துச்சி உட்காடுறாங்க, 2 பேரும் கனவு சொன்னாங்கன்னா 2 பேர் கனவு ஒன்றா இருக்குது. அப்போ பார்த்தாங்க, சரி கர்த்தர் நம்மளை அழைக்கிறாரு, சரி நம்ம வேலை என்ன செய்திடலாம், ராஜினாமா செஞ்சுட்டு ஊழியத்துக்கு வந்துடலான்னு எங்கள் அப்பா முடிவு பண்ணுறாரு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 5 பிள்ளைகள் அங்கே ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு, ஏன்ப்பா நீ சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸே 2 முறை வாங்கிடுவேன், இப்போ நீ சம்பளமே இல்லாமல் இந்த 5 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு எப்படி உன்னால் வாழ முடியும், கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படின்ற லெட்டர் வாங்கி வச்சுட்டாரு. உடனே அவரை ஏற்றுக்கிட்டு ரிலீஃப் பண்ணலை. ஆனால் சொன்னார், ஐயா ஆண்டவர் என்னை அழைக்கிறாரு, நான் ஊழியத்துக்கு போகிறேன். அவர் சொல்கிறார் ஹெட்மாஸ்டர். அப்போ இஸ்ரேல்னு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார், அவர் தான் நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தவராக இருக்கலாம். அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல நீ ஊழியம் பண்ணிக்கிட்டே வேலை பண்ணிக்கிட்டே ஊழியம் பண்ணு. ஆனால் ஆண்டவர் அவர் எனக்கு அழைக்கிறாரு, கடினமான சூழ்நிலை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அழைக்கும் பொழுது அவர் சொன்னார், இல்லைங்கய்யா நீங்கள் ராஜினாமா ஏற்றுக்கொண்டு என்ன விடுவீங்கன்னு சொன்னார். அவர் விடுவிச்சிட்டாரு. விடுவிச்ச பிறகு 5 பிள்ளைகள் நாங்கள். அவர் எடுத்த தீர்மானம், கர்த்தருக்கென்று எடுத்த தீர்மானத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. அவ்வளோ கஷ்டங்கள், சாப்பாடு இருக்காது. எங்கள் அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு இல்லாமலே ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா மதியானம் ஸ்கூலில் சாப்பாடு கிடைக்கும். அப்போ நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கால் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கிட்டு போகுமா, முட்டி முட்டி மோதிக்கிட்டு போவோம், சத்து இல்லாமல் நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு போவோம். அந்த சூழ்நிலை எங்கள் அப்பா அம்மா கர்த்தரையே செய்விப்போன்னு முடிவு பண்ணாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. ஒரு முறை நான் சின்ன பையன், அப்போல்லாம் நான் 1ஆவது என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக சிறங்கு கொப்பளங்களாக மாறிப்போச்சு, கொப்பளமாக மாறிப்போச்சு. கண்ணெல்லாம் செவந்து போச்சு, கண்ணை திறக்க முடியாமல் கண்ணு மூடிடுச்சு, கொப்பளங்கள்லாம் திறக்க முடியல. அத்தனை கொப்பளங்கள் இருந்த போதிலும், பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் நடந்த போதிலும், எங்கள் தாயும் தகப்பனை முடிவு பண்ணாங்க, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். அதனால தான் உங்களுக்கு ஒரு பிரசங்கியார் கிடைச்சிருக்காரு. நீங்கள் இன்னைக்கு கர்த்தருக்கென்று வைராக்கியமாக தீர்மானம் எடுக்கலைன்னா உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு போவீங்க? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்க. உலகத்தார் எப்படியெல்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம உடுத்தணும், அதே மாதிரி நகை போடணும், அதே மாதிரி பொட்டு வச்சுக்கணும், அதே மாதிரி பூ வச்சுக்கணும். நம்மளை கேவலமாக நினைப்பாங்க இதெல்லாம் கழட்டுனா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதனுடைய மறுபக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தை வெறுத்து வாழ்கிறவர்களுக்கும் உலகத்தை நேசித்து வாழ்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெறுத்து வாழ்கிறவர்களுக்கு தீர்மானத்தின் மண்டலம் என்ன செய்யணும், ஆசீர்வாதங்களை அதிகமாக தரும். நேசித்து வாழ்வங்களுக்கு அந்த 4வது மண்டலத்தில் நின்றுட வேண்டியதான். பெருக்கமாக ரைட், எல்லாத்துலேயும் பெருக்கம் வந்துடும். 3வது மண்டலம் நின்று போச்சு. 4வது மண்டலத்துக்குள்ளே இந்த தீர்மானங்களை எடுக்கிறவர்களுக்காக அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுகோளுக்கு அதிகமான காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் எப்பவுமே கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும், தேவனுடைய ஊழியரை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை இருக்கும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதங்கள் நினைப்பதற்கு அதிகமாக கிடைக்கும். அல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய்
இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னன்னு, நான் இந்த கல்ச்சர்லேயே தான் வாழ்வேன், இப்படியே வாழ்ந்து இப்படியே முடிச்சிடும்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியாது. அங்கு நீங்கள் நிற்கிறீர்கள். நிறைய மிஷினரி சபைகளை பார்த்தீங்கன்னா ரசிக்கப்படுவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, ஒரு ஃபார்மலாக ஒரு கிறிஸ்தவங்களை வாழ்வாங்க, வாழ்ந்து ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவாங்க. எழுதுவாங்க ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு எழுதி முடிச்சிருவாங்க. அவர் ஓட்டத்தை ஓடினார், விசுவாசத்தை காண்டு கொண்டார், நீதியின் கிரீடம் அவருக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கென்று ஏதாகிலும் ஒரு திருச்சபையை உருவாக்கினார்களா, ஒரு ஜெபக்குழி உருவாக்கினார்களா, ஒரு திருச்சபையினுடைய போதகராக மாறி இருக்கிறார்களா, அல்லது ஊழியத்திலே அடுத்த நிலைக்கு போயிருக்கிறார்களா, ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தினார்களா, ஆவிக்குரிய கனிகள் அவர் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறதா, அவர்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை தேவன் கொடுத்தாரா, பிறருக்காக அவர்கள் பண்ணுகிற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தாரான்னு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே லிஸ்ட்டில் இருக்காது. ஆனால் 40 வருஷம் கிறிஸ்தவராக வாழ்ந்துட்டு முடிச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடாது. தீர்மானிக்க மண்டலம் எப்பொழுதுமே சத்தியத்திலே, உபதேசத்திலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் கடினமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் பார்வையிலே அது அற்பமாக தெரியும், அது குழப்பத்தை உண்டு பண்ணுறதாக கூட இருக்கும், முட்டாள்தனமாக கூட தெரியும் மற்றவங்க பார்வையில். நான் என் படிப்பை விட்டுட்டு வந்தபோது அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நீ நல்லா படிக்கிற பையன் நீ இப்படி பண்ணினா என்ன பண்ணுறது, படிச்சுக்கிட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம். எப்பயுமே கர்த்தர் நாம் நேசிக்கிற அந்த விஷயத்தை விட்டு வர்றோமான்னு தான் செக் பண்ணுவார். தவிர நாம் ஏதோ வேண்டாததெல்லாம் விடுறோம், அது வேறு விஷயம், அது நமக்காக விடுறோம். வேண்டியதை விடுறது அவருக்காக விடுறது. அல்லேலூயா. அப்படி விடும்போது தான் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்து கர்த்தர் பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தை நமக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்க, கவனிங்கள். நம்முடைய தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரராகவும், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்முடைய தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றும் வேண்டும் என்று எப்பொழுது உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒரே இடத்துல நிற்காதீங்க. ஜேர்னின்னு சொன்னாக்கா தேர் இஸ் நோ ஸ்டாப், நிற்கிறது கிடையாது, பயணித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் பயணம். பயணம்னா கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும். நம்ம பயணத்தை இன்னும் முடிக்கலை, மேலே போய் எப்பொழுது அங்கு சேர்க்கிறோமோ அதான் நம்முடைய பயணத்தினுடைய டெஸ்டினேஷன், அங்கே தான் இருக்குது. இந்த பூமியிலே நம்முடைய டெஸ்டினேஷன் கிடையாது. போய் சேரும் இடம் பூமி கிடையாது, போய் சேரும் இடம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கென்று தீர்மானம் எடுக்கணும்னா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராவல் பண்ணனா வாந்தி எடுத்துடுவேன், பயங்கரமாக வாந்தி வரும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ ஒரு நாள் நான் ரொம்ப அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இந்த வாந்தி வராமல் எனக்கு நிறுத்துங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் பேசின குரல் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், வாந்தியை நிறுத்துவேன்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உன்னை பிரயாணம் செய்கிறவனாய் மாற்றுவேன்னார். இன்றைக்கி பிரயாணமாகவே செஞ்சிட்ருக்கிறேன், வாந்தியே வர்றதில்லை. என்னன்னா நாம் எடுக்கிறோம் பாருங்கள் தீர்மானம் ஆண்டவருக்குன்று. சரி, ஆண்டவருக்காக பிரயாணம் செய்கிறவனா இருப்பேனா, ரைட், ஓகே. அப்போ வாந்தியை பற்றி அவர் பதில் சொல்லலை, ஆனால் என்னை பிரயாணம் செய்கிறவனா மாற்றுவேன்னு சொன்னார் பாருங்க. இன்றைக்கி பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நைட்டு பகலாக ட்ராவல் பண்ணுறேன், ஒரு வாந்தியுமே வர்றது கிடையாது. சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன்னா, எது சாப்பிடாமலாம் ட்ராவல்லாம் பண்ணுறதில்ல, நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் ஒன்றுமே வெளியே வர்றதே இல்லை. ஏன்னா தேவனுக்கென்று நீங்கள் தீர்மானம் எடுத்தால் முடியாதவைகளை தேவன் முடிய வைப்பார், மாறாதவர்களை கர்த்தர் மாற்றி காண்பிப்பார். கர்த்தருக்கென்று புதிய தீர்மானங்களை எடுத்த காலங்களை யோசித்து பாருங்கள். கடைசியாக நீங்கள் கர்த்தருக்குன்னு என்ன தீர்மானம் எடுத்தீங்க, அதை நிறைவேற்றினீங்களா? அந்த தீர்மானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? இன்னும் ஏன் புதிய தீர்மானங்களுக்குள்ளாக வரவில்லை? புதிய ஆசீர்வாதங்கள் வேணும்னா புதிய தீர்மானத்துக்குள் நாம் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு
அருளப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கிறிஸ்துவுக்காக நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காக, எல்லாம் எடுங்க, அந்த வசனத்தை எடுங்க. 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில், விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம், எல்லாரும் சொல்லுங்க, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எப்படி வாசிக்கணும் அத? ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு, சத்தமே வர மாட்டேங்குது, மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வரும்போது தீர்மானம் கிறிஸ்துவுக்காக எடுக்கிறீங்களா, உங்களுக்காக எடுக்கிறீர்களா? நிறைய பேர் 80% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த பாடு கஷ்டம் வரும்போது ஏசாமி குழு கும்பிட்டு என்ன பிரயோஜனம், ரட்சிக்கப்படாதவங்களாம் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு கஷ்டம் வர மாட்டேங்குது, நம்ம ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு பண்ண ஜபத்தை நிறுத்திடுவாங்க, சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திடுவாங்க, வேதம் வாசிக்கிறத நிறுத்திடுவாங்க. அந்த கடினமான சூழ்நிலை தான் என்ன எடுக்கணும்? இன்னும் நான் வேதம் வாசிக்க போகிறேன், அவரை கண்டுபிடிக்க போகிறேன், இன்னும் அதிகமாக ஜெபிச்சு அவரோட கூட நெருங்கி ஜீவிக்க போகிறேன், நான் உபவாசிக்க போகிறேன், அவர் எனக்கு பதில் தர வரைக்கும் உபவாசத்தை நிறுத்த போகிறதுன்னு இப்படி தீர்மானம் எடுத்தா, தீர்மானிக்கும் மண்டலம் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? உன்னதமான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகும். யாருமே இதை கிராஸ் பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. எல்லாம் மன்னிச்சிருவாரு, லேட்டாக போனால் மன்னிச்சிருவாரு, இந்த வாரம் சர்ச்சுக்கு போனால் மன்னிச்சிருவாரு, இந்த மாதம் தசமாக கொடுக்கலாம் மன்னிச்சிருவாரு, இந்த மாதம் சந்தா கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணமாக இல்லாமல் கிடக்க ஆண்டவருக்கு, அவர்கிட்ட ஏராளமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு எல்லாம் செய்கிற தவறுகளுக்கு மன்னிப்பு வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு காலமும் கர்த்தருக்கென்று எந்த தீர்மானத்தையும் எடுக்கவே முடியாது. அவர்களுக்கு வேண்டியெல்லாம் ஆசீர்வாதம், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆசீர்வாதம் பெருக்கம், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். அவர்கள் பரலோகத்தை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. ஆகவேதான் எச்சரிக்கிறார் பவுல் கொரிந்தியருக்கு, நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீங்கன்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்று நிந்தையை சுமக்கிறவர்கள், கர்த்தருக்கென்று பாடுகளை சுமக்கிறவர்கள், கர்த்தருக்கென்று அவமானத்தை பொறுத்து கொள்கிறவர்கள், கர்த்தருக்கென்று பல வசை சொல்களை வாங்குகிறவர்கள், அந்த கடினமான சூழ்நிலை கர்த்தருக்காக தான் நான் நிற்பேன்னு எடுக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அங்கு மேலே இருக்கிறது. அவர் என்ன செய்வார் தெரியுமா? எபேசியர் 3:20 சொல்லி இருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன். அவர் எப்படி செய்வாரா? வல்லமையா கிரியை செய்வார். ஒரு உதாரணத்தை நம்ம அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலங்களும் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மகிமை உண்டாகணும் நம்ம வாழ்க்கையின் மூலமா. இத்தனை கஷ்டத்துல கர்த்தரை சந்தோஷப்படுத்துறான், பிரியப்படுத்துறான், அதான் முக்கியம். சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும் போது கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுப்பாங்க, எரியிற தீல எண்ணெய் ஊற்றி பற்றி வைப்பாங்க. போன இல்லை, என்ன கிடைச்சது உனக்கு? கிடைக்கும்னு நினச்சி போனாலே கிடைக்கலன்னா ஓடி போயிடுவாங்க. நம்ம எதுக்காக போகணும்? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு பரலோக வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறவர்களாக இருந்தால் எந்த எதிர்பார்ப்புமே நமக்கு இருக்காது. எதிர்பார்ப்பே இல்லைன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதில் பாடுகளாகவே தெரியாது. அல்லேலூயா. ஒரு எச்சரிப்பான ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். கவனமாய் கேளுங்க. லிசன் கேர்ஃபுல்லி. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். என்ன சொல்றாங்க? இப்பொழுது சத்தத்தை கேளும். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். என் ஜனங்கள் பிரயாணப்படாமல் தடை செய்கிற ஒரு விஷயத்தை என் மனதில் வைத்திருக்கிறேன். அமலேக்கு அப்படி செய்தான். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வையாமல் புருஷரையும் ஸ்திரீயும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னான். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும், அமலேக்குக்கு இரக்கம் காட்டக்கூடாது, அமலேக்கை அழிச்சு போடு. நல்லா கவனிக்க, என்ன சொல்றாரு? அமலேக்கு என்றால் மாம்சம், மாம்சத்தினுடைய சிந்தனை, மாம்சத்தினுடைய ஆசைகள், மாம்சத்தினுடைய பற்றுகள், உலகத்தினுடைய நடவடிக்கைகள், இதுதான் அமலேக்கு கம்பரிசன். சரி, இப்போ என்ன செய்யறாரு? அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தேலோயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கில் ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேலுக்கு எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆபீலா தொடங்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கின் ராஜாவாக ஆகி உயிரோடே பிடித்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அமலேக்க கொன்று போடி இறக்க வைக்காதுன்றார். என்ன செய்தான்? உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கறிக்கினாலே சங்காரம் பண்ணினான். பாதி நிறைவேற்றினா பாதி நிறைவேற்றல. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதற்தரமானவைகளும் 2ஆம் தரமானவைகளும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, என்ன பண்ணிதாங்க? நல்ல சூப்பரான ஆடு மாடுகளை தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் ஆகிய சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இறக்க வைக்காத, மனிதரா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், எதா இருந்தாலும் சர்வ சங்காரம் பண்ணுன்றார். மாம்சத்துக்கு இடமே கொடுக்கூடாது, சர்வ சங்காரம் பண்ணணும். உடனே மனுஷனை போய் வெட்டணும்னு அர்த்தம் கிடையாது. இதை படிக்கும்போது அப்படி உங்களுக்கு தோணக்கூடாது. அந்த காலத்தில் நடந்ததை ஆவிக்குரிய பாடத்தை நமக்கு இதன் மூலமாக சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதை மாற்ற மாட்டார், அப்படியே செய்யணும். நம்ம அதில் என்ன செய்யக்கூடாது? மாற்றம் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம், பதவி உயர்வு, அது இது எல்லாமே கிடைக்குது தான். ஆனால் கர்த்தருடைய சொல்ல நீங்கள் நிறைவேற்றுறீங்களா நிறைவேற்றலைன்றது தான் முக்கியம். இப்போ அவன் செய்தது யாருக்கு தெரியும்? சாமுவேலுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சவுலை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தை நிறைவேற்றாமல் போனான். தீர்மானம் எடுக்க வேண்டியவன் தீர்மானத்தை எடுக்காமல் போயிட்டான், என் வார்த்தை நிறைவேற்றாமல் போனான் என்றான். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சில விசுவாசிங்க கீழ்ப்படியாத பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் அழுது ஜெபிப்போம். இப்படி இருக்கிறார்களே, உணர்வில்லாமல் இருக்கிறார்களே, கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்களே, ஜெபிக்காமல் இருக்கிறார்களே, குடும்பத்தில் ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா விசனப்படுவார். அவர் விசனப்பட்டால் எங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் இப்படி தான் காணப்படுறாங்க. சவுலை மாதிரி. சவுலை தேவன் தான் ராஜாவாக்குனாரு, தேவன் தான் ஆசீர்வதிச்சார், தேவன் தான் உயர்த்தினார். உங்களையும் அப்புறம் தான் அவர் தான் செஞ்சுருக்கிறார். ஆனால் உங்களை ஆசீர்வதித்த நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுறாரா வேதனைப்படுறாருன்றதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். மறுநாள் காலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களுக்கு சென்று கீழ்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்ட சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுலனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றதை நிறுத்தி இருக்கலாம். இவர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தருடைய வார்த்தையை the partial fulfillment of God's word is not the perfect will of God. நீங்க தேவன் சொன்னதை பாதி நிறைவேற்றது பரிபூர்ண சித்தம் கிடையாது, நிறைவேற்றதாக கிடையாது. இவர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தருடைய வார்த்தையை
அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன என்றான். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஆடு மாடுகள் மனுஷர்கள் இறக்கவையாமல் எட்டதான் சொன்னேன். இப்போ சத்தம் கேட்குது, ஆட்டு சத்தம். அது எங்கேருந்து வச்சு அந்த ஆடு? இந்த மாட்டு சத்தம் கேட்குது, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறேன். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். எவ்வளோ தைரியம் பாருங்க! கர்த்தர் சொல்றதுக்கு கர்த்தருக்கே ஆலோசனை கொடுக்குறாங்க. நல்லதெல்லாம் கொண்டு வந்தானே, எதுக்காகமா? கர்த்தருக்கு பலியிடு. நல்லா கவனிங்க. அமலேக்கே கர்த்தருக்கு பிடிக்காது, அவன் காணிக்கை ஆண்டவருக்கு பிடிக்குமா? அமலேக்கே கர்த்தருக்கு பிரியம் இல்லாத அவங்ககிட்ட இருந்து வர ஆடு மாடுகள் கர்த்தர் அங்கீகரிப்பாரா? யோசனை பண்ண வேண்டாம? கர்த்தர் சொன்னதை சொன்னபடி செய்யறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுக்காக கர்த்தர் நம்மளை அழிக்கல. இங்க சவுலுடைய வாழ்க்கை பாருங்க, அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறுவியாய் இருந்த போதல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். பார்வைக்கு அற்பமாக இருந்த பொழுது கர்த்தர் உன்னை அழைச்சி ராஜாவாக மாற்றினாரே, அதை நீ நினச்சி பார்த்தியான்னு கேட்குறான். நல்லா கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? யாரும் நம்மளை மதிக்கலை, நம்ம கையில் காசு இல்லை, வீடு இல்லை, ஒரு வசதி வாய்ப்பு இல்லை. அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இந்த ஊருக்கு வரும்போது ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்த பாருங்க, அது என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சிறியவர்களாக இருந்தபோது கர்த்தர் நம்மளை நினைச்சாரு. நம்ம பெரியவங்களாம் எல்லாத்திலும் வளர்ந்த பிறகு கர்த்தரை நினைக்காம மறந்தோம்னா, கர்த்தர் சொன்னதை எதை முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றிட்டு போகிறோன்னு சொன்னோம்னா, அது இவனை ஏண்டா ராஜா வாக்கணும்னு சவுலை நினச்ச மாதிரி நம்மளை நினைப்பார். அந்த மாதிரி நடந்து கொள்ள கூடாது. அடுத்தது பாருங்க. எப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகி அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினாரே, இப்படி இருக்கு நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல், நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து என்ன செய்தரா? கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. இது ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் பேசுறாரு. யாரோ ஒருத்தருக்கு பேசுறாருன்னு சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தருக்கும் பேசுறாரு. எனக்கும் பேசுறாரு, உங்களுக்கு பேசுறாரு. பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியை போய் அமலேக்கின் ராஜாவாக ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். அமலேக்கு ராஜாவை சங்காரம் பண்ணாதான் அமலேக்க சங்காரம் பண்ணதுக்கு அர்த்தம். இவர் மக்களை எல்லாம் அடிச்சுட்டு இவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். எப்பா என்ன விட்டுருப்பா எப்படியோ உன் கூட வந்துடுற, நீ சொல்கிற மாதிரி கேட்குறேன்னொன்னே கர்த்தரின் எதிரியை தனக்கு நண்பனாக்கிக்கிட்டான். இப்படி வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஜனங்களும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள்ன்றான். ஜனங்க இவன் சொல்லாமல் பிடிச்சிருப்பாங்களா? இவன் சொல்லித்தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. இவனுக்கும் ஆசை, வேஸ்ட்டாக போகுது. சில டைம் எதுக்குப்பா வேஸ்ட்டாக போகுது, இந்த ஆடு மாடெல்லாம் வெட்டி சும்மா தானே கிடக்கும், பேசாமல் பிடிச்சிட்டு போனால் கொஞ்சம் கடவுளுக்கும் கொடுத்துடலாம், அப்புறம் நம்மளும் கொஞ்சம் நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். சிலர் சொல்லுவாங்க, லஞ்சம் வாங்கினா நமக்கும் கொஞ்சம் இருக்கும், இப்போ இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சிலர்லாம் நல்ல ஐடியா பண்ணுவாங்க. சிலர்லாம் கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் பைபிள் எழுதியிருக்க கொள்ளையடிச்சிட்டு வந்தது குடும்பத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஏழை பழக்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதில் தர்மம் என்ன செய்யுமா, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குன்னு நினைப்பாங்க. நோ 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 கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும். அப்போ சாமுவேல் கேட்குற ஒரு கேள்வி பாருங்கள், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும், என்னதான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம். நீ 2 வழியாக நடக்கிறப்பான்னு சொல்லிட்டு 2 பண்ணுதல்
பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். The chapter end with failure. இந்த அதிகாரம் சவுலுடைய தோல்வியோடு முடிகிறது. தீர்மானம் எடுக்க வேண்டிய சவுல் கொள்ளையின் மேல் பறந்து கொழுகொழுத்த ஆடுகளின் மாடுகள் மீது கண்களை வைத்து அரசனை ஜெயித்து அழிப்பதற்கு பதிலாக அவனை தனக்கு நண்பனாக்கி கொண்டு தேவன் சொன்ன எதையுமே செய்யாதபடினாலே தேவன் பார்த்தார், என் சொல்லை நீ புறக்கணித்தபடினாலே உன்னை ராஜாவாக்க இராதபடி நானும் புறக்கணித்து தள்ளினேன் என்று அவர் ஏற்படுத்தின ராஜாவை அவரே புறக்கணித்து தள்ளிவிட்டார். நம்ம வாழ்க்கையிலே வந்திருக்கிற உயர்வுகள் ஆசீர்வாதங்கள்லாம் நிரந்தரமாக இருக்கணும்னா கடைசி வரைக்கும் கர்த்தர் சொல்கிறத மட்டும் செய்யணும். செஞ்சுக்கிட்டே போனோம்னா, அவருக்கென்று தீர்மானம் எடுத்துக்கிட்டு போனோம்னா அது பெரிய ஆசீர்வாதமாக அமைந்து விடும். ஆகவேதான் தீர்மானம் எங்கு நாம் எடுத்தால் தீர்மானிக்கும் மண்டலம் நமக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எண்ணி வைத்திருக்கும். நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு ஆசீர்வாதத்தை தரும். அதே தாவீது என்ன செய்தான்? கோலியாத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு போனான். அவன் பெலிஸ்தரை முதலாவது வெட்டவில்லை, பெலிஸ்தின் தலைவனாகிய கோலியாத்தை வெட்டினான். அதன் மூலமாக ஜனங்கள் ஆர்ப்பரித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். கர்த்தர் சொல்லுகிறபடி செய்தால் சரியான தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் அபரிதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தர் பல மாதங்களாக, பல வாரங்களாக, அல்லது பல தினங்களாக ஏதோ ஒரு விஷயத்தை தீர்மானம் எடுக்க சொல்லி உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு இருந்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து பேசுகிறார். This is the time to take a decision for me. எனக்காக தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கென்று தீர்மானங்களை எடுத்து பாருங்கள். ஜெபிப்பதிலே, கொடுப்பதிலே, உழைப்பதிலே, ஆத்துமாக்களை அறுவடை செய்வதிலே, எதெல்லாம் உங்களுக்கு அழைச்சிருக்கிறாரோ, எதற்காக உங்களை அழைச்சிருக்கிறாரோ, எதையெல்லாம் இந்த உலகத்திலே உங்கள் மூலமாய் அவருடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறாரோ, அதற்கென்று தீர்மானம் எடுக்க விரும்புகிறவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, எழுந்து நிற்கிற ஒவ்வொருவரும் எதை நினைத்து எழுந்து நிற்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறீர். அவர்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாயிருந்து, அது சிறிய தீர்மானமாக இருக்கலாம், பெரிய தீர்மானமாக இருக்கலாம், சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். அவர்கள் தீர்மானங்களை உமக்கு எடுத்து அதை நிறைவேற்றும் பொழுது நீரும் இவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கு அதிகமான நன்மைகளை செய்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வல்லமில்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அன்பு அபிஷேகம் ஆசீர்வாதம் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.